இந்த சைலண்ட் சிம்பிள் உங்களுக்கு இல்லை, என்னோடய மொபைலுக்கு. ஸோ என்னோடய மொபைல் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுன்னு என் மொபைல்கிட்ட நானே சொல்லிவிட்டு இன்றைக்கி மாடர்ன் ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஐரோப்பியர்கள் வருகை நம்ம வந்து ஆல்ரெடி நான் படிச்சிருக்கோம், நிறையா ரீட் விட்டுருக்கோம். சில முக்கியமான டாபிக்ஸ்லாம் மறந்து போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நான் வந்து என்னுடைய நோட்டில் ஃப்ரெஷ்ஷாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன், கீ நோட்ஸ் மாதிரி தான். ஸோ டீட்டெயில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைம் இருக்கும்போது இந்தியன் எக்கனாமி படிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். நம்ம பிளானிங் ரொம்ப முக்கியம், 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ 5 இயர் பிளானிங் வந்து படிக்கணும், அது அதனுடைய டீட்டெயில்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு படிக்கணும். ஸோ அதில் தான் வந்து நம்ம நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதில் டார்கெட் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன்லேருந்து என்னோட ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு 4 புக் நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். காம்போ ஆஃபரில் வந்து 2100 வாங்கினேன். அதாவது இந்தியன் எக்கானமி, இந்தியன் பாலிட்டி, நேஷனல், அதாவது சோஷியல் இஷ்யூஸ் அண்டு எக்கனாமிக்கல் இஷ்யூஸு, அப்புறம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. ஸோ இது எல்லாமே சேர்த்து காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தோம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து அந்த ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் புக் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த புக்கு வந்து நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக, ஏன்னா நிறைய பணம் நம்ம செலவு பண்ணி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குகிறோம். ஸோ நல்ல புக் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ரிவ்யூ போடுறேன். ஸோ அதில் வந்து நிறைய ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், பாலிட்டி புக் நான் வாங்கிட்டேன், ரியலி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் பிரதர் பாலிட்டி புக் வாங்கி 3 மாதம் ஆச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டேன் 4 புக் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார், காம்போ ஆஃபரில் வாங்கியிருப்பார் போல். அடுத்தது எஸ் வெரி நைஸ் ஐ பாட் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கமெண்ட், ப்ரோ இந்த மாதிரி ஆன்லைனில் தான் நம்ம பே பண்ணி வாங்குகிறோம் ஜிபே மூலமாக, பட் அவங்க புக் அனுப்புவாங்களா இல்லை ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. அவங்களுடைய பப்ளிஷருடைய அட்ரஸ் வந்து சேலம் தான். ஸோ நான் வந்து அந்த பப்ளிஷர்கிட்ட பேசினேன், அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி தான் நான் அந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த வெப்சைட்டில் வந்து போனீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் அட்ரஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக வாங்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து சார் நிறைய புக் வந்து அதில் அவுட் ஆஃப் ஸ்டாக் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. பட் நான் இப்போ செக் பண்ணேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், காம்போ ஆஃபரில் அந்த 4 புக்குமே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், அவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பே பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் நீங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஈவினிங் ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு அப்படியே வெளில கொஞ்சம் சைக்கிளிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஆல்ரெடி இந்த ஷூ வந்து 4 வருஷம் ஆச்சு வாங்கி, ஸோ பாட்டம்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்காக நான் அமேசானில் வந்து கேம்பஸ் அப்படிங்கிற பிராண்டில் வந்து ஒரு ஷூ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஆஃபரில் நான் வாங்கினேன், ஒரு 700 அரௌண்ட் அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ இது ரொம்ப வெயிட்லெஸ். இதை போட்டதுக்கப்புறம் தான் நான் அதை ஃபீல் பண்ணேன். பார்க்கவும் கலர் அண்டு லுக்கெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. குவாலிட்டி லெவல் அந்த 700க்கு வந்து எனக்கு ஒர்த்தாகவே இருந்துச்சு. ஸோ ரேட் இப்போ வந்து கொஞ்சம் வேரி ஆகலாம். நான் வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு, இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சைக்கிளிங் போகிறதுக்கு முன்னாடி எடுத்து இந்த ஷூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சைக்கிளிங்கில் ஒரு ரைடு போய் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். நானும் இந்த சைக்கிளிங் விடுற மாதிரி தெரியல, சைக்கிளிங் என்ன விடுற மாதிரி தெரியல. நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க, நீ ரெகுலராக ஓட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் என்னமோ சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம். நமக்கு என்ன எப்போ எது பிடிக்குதோ அதை செஞ்சுட்டே இருக்கலாம். ஸோ நல்ல விஷயமா இருக்கணும், அவ்வளோதான். அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணேன். ஒரு நண்பரை பார்க்க போயிட்டுருக்கோம். அவர் வந்து ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காரு. காட்டுறா ரீஎன்ட்ரி சித்தநாதன் வந்து கடையை எடுத்துட்டாங்க. இவர் மாதிரி விபூதி போடணுன்னு தான் விபூதி வாங்கிட்டு. ஏய், யாருக்கு போடுற விபூதி? ஏர் இண்டியாவே வந்து விலைக்கு வாங்குற மாதிரி 2 பேரும் ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம். ஆனால் கடைசியாக பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம பேசினதெல்லாம் வெட்டி நாயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய நாள் நாங்கள் பேசியிருக்கோம், டைம் போகிறதே தெரியாது. அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் வந்த வழியிலே வரும்போது அந்த அழகான அந்த ஈவினிங் டைமில் அந்த ஆத்தோரத்தில் இருக்கிற சீனரிஸ், அந்த பாலத்து மேலே வரும்போது அந்த பனியோட அந்த காற்று செம்மையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.